மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு. அம்மோ அம்மோ, உங்களுக்கு என்னாச்சு? சுந்தரம், நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. நம்ம ஊர் வைத்தியரை கூட்டிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். பக்கத்து வீட்டு பெரியம்மா? ஆரும் வேண்டாம். நீ என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. நான் இருங்க, நான் போய் வண்டியை கட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மோ, வாங்க போலாம். பாத்து பாத்து மெதுவா பாத்து. ஆஸ்பத்திரி பக்கம்தான். புரியல. அம்மோ, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. ஆஸ்பத்திரி பக்கம்தான், சீக்கிரம் போயிடலாம். அம்மோ கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன்.
சத்தியமா சொல்றேன், என் சந்தேகம் எல்லாம் அந்த சண்முகத்து மேலதான். அம்முவோட அந்தரங்கமா வாழ்க்கையில் அடைச்சுட்டு கண்ணம்மா கிடைச்சத அம்முவ கை கழுவி விட்டான். உங்க மூஞ்சில சாரிய பூசி விட்டான். அம்முவ எப்படி அவன் உங்களுக்கு கிடைக்காம பண்ணானோ அதே மாதிரி கண்ணம்மாவை அவனுக்கு கிடைக்காம நீங்க பண்ணிடுங்க. அப்பத்தான் அம்முடைய ஆத்மா சாந்தி அடையும். உண்மைதான்டா. நாளைக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுற. அதுக்கு முன்னால அந்த ஆர்மம் காதுல நல்ல சங்க ஊதணும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வர அத்தனை பேரும் நம்பாளா இருக்கணும். அம்முவுக்கும் எனக்கும் ரகசிய தொடர்பால பிறந்த குழந்தை. நான் கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உண்மையை மறைக்கிறேன். இதுதான் நீ என் மேல சுமத்துற குற்றம். புரிஞ்சுக்கிட்டா சரி. பாரியா, இதுக்கு மேல என் மேல பழி சுமத்த நினைச்சா என் வாய் பேசாது, கைதான் பேசும். விளையாடும் வா. சண்முகம், பஞ்சாயத்து கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஐயா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் அம்முக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்ல. அந்த குழந்தை எனக்கு பிறந்த குழந்தை இல்ல. ஆனா அத பஞ்சாயத்தை நிரூபிக்க உனக்கு சாட்சி இருக்கா? சாட்சி தானே நான் இருக்கேன். இவர் குற்றம் செஞ்சவரை நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கா? நான் இருக்கேன். அம்பு சாவரத்துக்கு முத நாள் என்கிட்ட வந்து எல்லா உண்மையை சொல்லி ஓன்னு அழுதுச்சு. இந்த உண்மை யாருக்கிட்டையும் சொல்லாத குருவி, நீ என் கூட பிறந்த அண்ணன் மாதிரின்னு சொல்லிச்சு. சத்தையை வாங்கிடுச்சு. அம்மா சாவரத்துக்கு காரணமே இந்த பாவி பையன்தான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? இப்படி வாய் கூசாம போய் சொல்றியே, நாசமா போயிடுவேன். இத பாருங்க, இந்த ஊருக்கு ஏன் இந்த உலகத்துக்கே சொல்றேன், இவருக்கு அம்மாவுக்கு எந்த விதமான பழக்கமும் இல்ல. இந்த குழந்தை இவரோடது கிடையாது. இவர் எந்த தப்பு செய்யாத உத்தமர்னு நான் சொல்றேன். கண்ணம்மா, ஊர்ல யாருடைய உதவி எதிர்பார்க்காம அம்மு இவனை நம்பி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கான்னா ஏன்? அவளுக்கு இவனுக்கு ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. அம்மு செத்து போனது நல்லதா போச்சு. உண்மையை சுத்தமா மூடி மறைக்க பாக்குறான். அதை விடு, உனக்கு அவனுக்கும் பழக்கம் இருக்குல்ல? ஆமா. அதனாலதான் உன் அப்பங்கிற முறையில நான் அவனை கேட்கிறேன். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தான் நிரபராதிங்கிறது இந்த பஞ்சாயத்து முன்னாடி நிரூபிச்சு ஆகணும். அப்படி நல்லவன் நிரூபிக்க முடியலன்னா ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் சொல்றேன். சண்முகம், அந்த குழந்தை உன் குழந்தை தான் நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. என்னையா சொல்றீங்க? அதானே. அப்படி நீ ஒத்துக்கலனா அந்த குழந்தைய கொண்டு போய் நடுக்காட்டுல இருக்க பராசக்தி கோயில்ல பொழுது சாயிரம் வரைக்கும் வைக்க போறேன். பொதுமக்கள்லாம் நினைக்கலாம், என்னடா குத்தம் செஞ்சோட விட்டுட்டு பச்சை குழந்தைய கொண்டு போய் கோயில்ல வைக்க சொல்றானேன்னு. இங்க உண்மையை சொல்லாதவன அங்க போய் உண்மையை சொல்ல போறான்.
என்னையா சொல்றீங்க? ஆனா ஒண்ணு, நடுக்காடு, கோவில சுத்தி புலி நடமாட்டம் ஜாஸ்தி, பாவம் பச்சை குழந்தைப்பா. என்ன இருந்தாலும் சண்முகம் நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தாயா, அவனுக்கு ரத்த பாசம் இருக்கு. உண்மையை சொல்லாமலே போக போறான். பொதுமக்களே, நான் சொன்ன தீர்ப்பு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா? நேர்மையான பஞ்சாயத்தா இருந்தா நீதி கிடைக்கும். எல்லாரும் கூட்டமா சேர்த்துல வஞ்சனை பண்றீங்க. நீங்களாம் உருப்பட மாட்டீங்க. கண்ணம்மா சுமார், இந்த பாருங்க, பஞ்சாயத்துல குழந்தைய ஒப்படைச்சிட்டு போங்கடா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நீங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அம்மு சாகரத்துக்கு முன்னாடி குழந்தை என் கையில ஒப்படைச்சதுனாலையும், கண்ணம்மாவோட அப்பா என் மேல சந்தேகப்படுறதுனாலையும், அந்த குழந்தை என்னது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக பராசக்தி கோயில குழந்தைய கொண்டு போய் நானே வைக்கிறேன். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் குழந்தையோடு வருவேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் நான் உத்தமன் ஒத்துக்கணும், இல்ல கைகால் வாங்கிடுறேன். சாட்சிக்கு 2 பேரும் அனுப்பிச்சு வையா. குருவிகால போங்கடா. உன் குழந்தை இல்லைன்னு பஞ்சாயத்துல சாதிச்சிட்டிய, அப்புறம் என்ன யோசனை? பாப்பா போலாம். தம்பி, தெய்வத்தால இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வராது. குழந்தைய வச்சது இல்ல, வா போலாம்.